Hi guys, hope you all are doing well. This is Nada. இது என்னோட யூடியூப் சேனல் நதாஸ் டைரி. என்னோட யூடியூப் சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன vlog அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். எங்களோட பெட்ச் பிள்ளைகள் நாங்கள் ஒரு 15 பேர் மாதிரி சேர்ந்து பெட்டிக்குள்ளே போகிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். எதுக்கு அப்படின்னு சொல்லி நான் அடுத்தடுத்த விஷயங்களில் சொல்கிறேன். இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் ட்ரெயினில் போகிறதுக்காகத்தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ எங்களுக்கு பெட்டிக்குள்ளே ட்ரெயின் 7க்கு மாதிரி இருந்துச்சு. நைட் ட்ரெயினுக்காக தான் இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இங்கேருந்து அதாவது ரூம்லேருந்து ஒரு 5:30க்கு மாதிரி ரெடி ஆகிட்டு போய் அங்கே டிக்கெட் எல்லாம் எடுத்துக்கொண்டு எல்லாருமே ஃபோர்ட்டுக்கு அந்த டைமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ எல்லாருமே ஸ்டேஷனுக்கு வந்த உடனே நாங்கள் கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருந்தோம். ஏன் அப்படின்னு சொன்னால் மெமோரிஸ் க்ரியேட் பண்ணணும் இல்லையா, அந்த ஒரு ரீசனுக்காகத்தான். ஸோ எல்லாருமே போகிறதுக்கும் பிளான் பண்ணியாச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால் எங்களோட பெட்ச் ஒரு கேர்ள் ஒன்றுக்கு எங்களோட ஃப்ரெண்ட் ஒன்றுக்கு வெட்டிங் போட்டிருந்தாங்க. ஸோ எங்களையுமே இன்வைட் பண்ணியிருந்ததுனால அந்த வெட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக தான் போயிருந்தோம். போனதுமே அவ்வளோ சந்தோஷமான ஒரு மூமெண்ட்ஸ் இல்லையா. ஸோ நாங்கள் போய் நிறைய மூமெண்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிக்கொண்டு நிறைய மெமோரிஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு பார்க்காத சில விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கொண்டு இதுக்கு முன்னே நான் பெட்டிக்குள்ளே போயிருக்கிறேன். இருந்தாலும் சில விஷயங்கள் எனக்கு தெரியாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். முதலாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாருமே ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒண்டா சேர்ந்து ட்ரெயினுமே ஏறியாச்சு. எப்படியும் 7:30 மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ ட்ரெயினுமே போய்கொண்டு இருந்துச்சு. இடையில நாங்கள் சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கொண்டு அதே நேரம் டின்னருக்காக சும்மா ஒரு ஹெவி இல்லாமல் குட்டி குட்டி ஃபுட்ஸ் வாங்கி வச்சுருந்தோம். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே எல்லாரும் கதை பேசிக்கொண்டே நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் போய்கொண்டிருந்தோம். நான் வளமையாக ட்ரெயின் போவேன் அப்படிங்கிறதுனால எங்களோட ஊருக்கெல்லாம் போய் சேர்றதுக்கு எப்படியும் 7 இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு 8 hours தான் எடுக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் பெட்டிக்குள்ளே போகிற நேரம் அது ஒரு புதிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கல்லோயா மட்டுமே பெட்டிக்குள்ளே ட்ரெயினும் ட்ரிங்கோ ட்ரெயினும் ஒண்டா போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கல்லோயாவுக்கு போனதுக்கு பிறகு ட்ரிங்கோ ட்ரெயின் எப்படியும் எப்படி சொல்கிறது 1.5 hours இல்லை அப்படின்னு சொன்னால் 2 hours தான் ஓடும். அதோடு நான் என்னோடய ஸ்டேஷனில் இறங்கிடுவேன். அதுக்கு பிறகு தான் நான் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த பெட்டிக்குள்ளே ட்ரெயின் ஓடவே ஆரம்பிச்சுது அப்படின்னு தான் சொல்லிடும். ஏன்னு சொன்னால் நாங்கள் போன தூரத்தை மாதிரியான ஒரு தூரம் தான் இதுலேயுமே கல்லோயா தாண்டினதுக்கு பிறகுமே போச்சு. ஸோ ஃபைனலாக நாங்கள் மட்டக்களப்பு ஸ்டேஷனுக்குமே இறங்கிட்டோம். அங்கே எங்களை கூட்டுறதுக்காக எங்களோட பெட்ச்மேட் ஒரு ஆள் வந்திருந்தா காத்தாங்குடியிலேருந்து. ஸோ நாங்கள் அடுத்த பிளான் எங்களுக்கு நாங்கள் காத்தாங்குடிக்கு போகிறது தான். வெட்டிங் கேர்ள் எங்கே அப்படின்னு சொன்னால் ஏறாவிருக்கு. அப்போ நாங்கள் ஸ்டே பண்ணினது பார்த்தோம்னா காத்தாங்குடியில் அங்கே ஸ்டே பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் நாங்கள் வெட்டிங்க்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ முதலாவது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி அதுக்கு பிறகு நாங்கள் காத்தாங்குடிக்கு எங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அங்கே கொஞ்சம் நேரம் நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஆல்சோ லஞ்ச் எல்லாம் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதெல்லாம் உண்மையை சொல்ல போனால் அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட்ஸ் இல்லையா. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எல்லாரும் உண்டா உட்காந்து சாப்பிட்டு கதை பேசிக்கொண்டு அதே நேரம் நிறைய மெமோரிஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி கொள்வது அப்படிங்கிறது. இப்போ நான் இந்த வருஷமும் வார வருஷமும் தான் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்க போகிறேன். இதை தாண்டி நான் போனதுக்கு பிறகு எனக்கு இருக்கக்கூடிய எப்படி சொல்கிறது நினைவுகள் அப்படின்னு சொன்னால் இந்த யூனிவர்சிட்டி லைஃப்பில் இப்படியான சில தருணங்கள் தான் இல்லையா. ஸோ அதெல்லாம் நல்லாவே கேப்சர் பண்ணிக்கொண்டேன். அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நான் வெட்டிங்க்கு போகிறதுக்காக ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தேன். என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், நான் பிளான் பண்ணாமல் தான் என்னோடய லைஃப்பில் சடனாக எல்லா விஷயங்களுமே நடக்கும். ஸோ இதுவுமே அப்படி தான். இந்த வெட்டிங் போகிறதுக்காக நான் பிளான் பண்ணி இருக்கல. ஸோ லாஸ்ட் மினிட்ல ரெடி ஆகி கொண்டு போனது தான். ஸோ அதுக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுக்கவே இல்லை. இருந்த ஒரு ட்ரெஸ் எப்போவோ எடுத்த ஒரு ட்ரெஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதை மெஷ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு போயிட்டேன். நான் போகிறதுக்காக எந்த பிளான்ஸ்லையுமே இருக்கலை. ஏன் அப்படின்னு சொன்னால் அசைன்மெண்ட்டுமே செய்யணும் இல்லையா. ஸோ அதுக்கு பிறகு யோசிச்சு நோக்கி இதை விட்டால் இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காது, எங்களுக்கு அந்த மெமோரிஸ் கிடைக்காம போயிடும் அப்படிங்கிறதுனால ஓகே போவோம் அப்படின்னு சொல்லி ரெடியாகி போயிருந்தேன். ஸோ இதுதான் இந்த எப்படி சொல்கிறது இந்த பெட்டிக்குலர் ஜேர்னியை நான் இவங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் வெட்டிங் வீடியோஸ் அதெல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன். ஸோ கட்டாயமாக பாருங்கள், வீடியோஸ் நல்லா இருக்கும். இந்த ட்ரிப்
முடிச்சுட்டு வந்தாலுமே அடுத்த பிளான் வந்து அசைன்மெண்ட் சப்மிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுக்காகத்தான் நான் வந்து பிளான் பண்ணிட்டே போயிருந்தேன் எல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காய்ஸ், இன்றைக்கான vlog இவ்வளோ தான். இன்னொரு பியூட்டிஃபுல்லான vlog-ஓட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ.